இது பொதுமக்கள் நடத்துகின்ற போராட்டம். அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி பொதுமக்களாக விவசாயிகளாக நடத்துகின்ற போராட்டம் இந்த போராட்டம். அப்படிப்பட்ட மக்கள் புரட்சியை யாரும் அடக்கிவிடவும் முடியாது, தூர தள்ளிவிடவும் முடியாது. ஆனால் இந்த போரை நடத்துவதற்கான எந்த விதமான அதிகாரமும் அரசாங்கத்திற்கும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதிகாரம் என்பது ஆட்சிக்கு வருபவர்கள் தாங்களே எடுத்துக் கொள்வதல்ல, மக்களால் கொடுக்கப்படுகிற அதிகாரம். அந்த கோரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் அதிகாரத்தை கொடுக்காத போது அதை கையில் எடுத்துக் கொள்ள எந்த தகுதியும் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்துவிட்டு இப்படி தானாக எழுந்திருக்கின்ற இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துவிட்டு கூட அந்த கோரியை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் வருமா என்று கேட்டால் உறுதியாக சொல்ல முடியும், அதற்கான தைரியம் யாருக்கும் வரா. ஆறுகளே இல்லாத மாநிலங்களும் கூட இன்றைக்கு இருக்கின்றன. அங்கெல்லாம் வீடு கட்டவில்லையா? நீ என்ன இங்க வீடு கட்டுறதுக்கு மட்டுமா மணல் அடிக்கிற? முக்காவாசி மணலை கேரளாவுக்கு கடத்துற? அது நியாயமா? எங்க பேசிக்கொண்டு எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு கூட ஆந்திராவில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு பிளான், ஒரு டிராயிங், ஒரு வீடு கட்டுறதுக்கு சாங்ஷன் வாங்கினாங்கன்னு சொன்னா அந்த சாங்ஷன் பிளான் படி எவ்வளவு மணல் வேண்டுமோ அந்த மணலை அரசாங்கம் குறைந்த விலைக்கு சொந்த வீட்டை கட்டுபவர்களுக்கு சொந்த விலை குறைந்த விலைக்கு அந்த மணலை எடுப்பதற்கு டோக்கன் கொடுத்துறாங்க. நீ இத்தனை மணல் எடுத்துக்கலாம், உன்னோட டிராயிங் படி இவ்வளவு மணல், அதுக்கு மணல் கட்டி டோக்கன் வாங்கிக்கலாம். டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கனை யாரு லாரி வச்சிருக்காங்களோ அவங்க கையில அந்த டோக்கனை கொடுத்தா அவங்க மணல் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு மேல ஒரு மணல் கூட ஆத்துல இருக்க முடியாது. அதாவது அப்படி தேவைக்கு மட்டுமே இங்கே மணலை எடுத்திருந்தால் இப்போது நாம் சந்திக்கின்ற இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது.